அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் படமான அவிவித்தம் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஊருக்குள்ள ஒரு குடிகாரனை பார்த்தீங்கன்னா நள்ளிரவுல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு பெண் கூட தனிமையில இருக்க மாதிரி பாக்குறாரு. அதை உத்த கவனிக்கும் போதுதான் அது கள்ளத்தொடர்பு அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவரோட வாய் சும்மா இல்லாம இந்த விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போக அந்த மனுஷனு சும்மா இருக்க மாதிரி தெரியல. இதை நம்ம சரி செஞ்சாகணும். அந்த குடும்பம் பாவண்டா அப்படின்ற மாதிரி களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அந்த ட்விஸ்டும் இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்தோட முழு கதைக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லயே ஒரு வயல்வெளியா தான் நமக்கு காமிக்கிறாங்க. அங்க குரூப்பா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. யார் எவர் அப்படின்றதெல்லாம் காமிக்கல. ஆனா அவங்களோட பேச்சு சத்தம் இருக்கு இல்லையா, அது மட்டும் போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. யார் வச்சிருக்கா, யார் என்ன பண்றா அப்படின்ற எல்லா ஊருக்கு அதையும் பேசிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் தூரத்துல நடந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுல லைட் எரிய ஆரம்பிக்குது, ஆஃப் ஆகுது. இவர் என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அங்க ஒரு லேடி வர ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டோம் இவர் ஓடி போய் ஒளிஞ்சிக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நபர் அந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்க மனுஷனுக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஃபர்தரா பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த காதலன் இருக்கா இல்லையா, அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட முகத்தை இந்த மனுஷன் பார்த்துட்டாரு. மெல்லு வினோத் அப்படின்ற ஒரு நபரோட முகம் தான் அது. அவரோட வீட்டுக்குள்ள எகிரி போய்கிட்டே இருக்க. இந்த சைடு அந்த பொண்ணை பாக்குறாரு. பொண்ணோட முகம் சரியா தெரியலையா. மெல்லு வினோத்தோட வீட்டு பக்கத்துல இந்த மாதவனோட வீடு தான் இருக்கு. மாதவனோட வீட்டுல யார் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக்கா இந்த விஷயத்த அந்த ஊர்ல வேணும் அப்படின்ற ஒரு தையல் கடைக்காரர் இருப்பார். அவர்கிட்ட கொண்டு போக பயங்கர ஷாக்கா இருக்கு. ரெண்டு காரணத்தால. முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதவனோட ஃபேமிலிக்கும் இந்த மில்லு வினோத் இருக்கா இல்லையா அவரோட ஃபேமிலிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. ரெண்டு குடும்பமும் பேசிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, மாதவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நபர் வயசான நபரா இருப்பாரு. அவருக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க. அதுல முதல் பையன் இருக்கா இல்லையா, அவனோட பேர் முருகானந்தம் அப்படின்றது. அவனோட மனைவி பேரு நிர்மலா அப்படின்றது. ஸோ அந்த வீட்டுல இருக்க ஒரே ஒரு பொண்ணு அவங்க தான். ஒருவேளை அவங்க இதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டு. எதுவா இருந்தாலும் வாய் வார்த்தையா சொல்லிவிடக்கூடாது, கண்ணால பார்த்துதான் நம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த வேணு இருக்கா இல்லையா, இதுக்கு அடுத்த நாளே நானும் வரேன்டா, இது பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செட்டிங்கா போய் உட்காந்துக்கிறாங்க. அதாவது முதல்ல இந்த நபர் எங்க உட்காந்தாரோ அதே இடத்துல இவர் போய் உட்காந்துக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி நடக்குதா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு சீரியல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. அந்த சீரியல் முடிஞ்சது, எல்லாரும் தூங்கணும், லைட் ஆஃப் பண்ண. அந்த சமயத்துலதான் லைட் ஒரு 10 செகண்ட் மட்டும் எரிஞ்சு ஆஃப் ஆகுது. ஸோ அந்த மில்லு வினோத்துக்கு இதுதான் கோட் வேர்டு அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நபர் செவரேறி குறிச்சு ஒரு நாய் ஒண்ணு இருக்கும். அதாவது இந்த முருகானந்தமோட வீட்டுல ஒரு நாய் இருக்கும். யாராவது புதுசா வந்தாங்க அப்படின்ற மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, இதனால ஒரு எலும்பு துண்டை போட்டு அந்த நாயை சாந்தப்படுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த இடம் பாத்தீங்கன்னா மாதவன் இருக்கா இல்லையா, அவரோட வீட்டு வெளியில இருக்க பாத்ரூமா இருக்கும். ஸோ இதுலதான் இவங்களோட டெய்லி சந்திப்பு நடந்துட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க செம்ம கடுப்பாக்குறாங்க. ஆனாலும் இந்த மில்லு வினோத்தோட முகத்தை இவங்க தெளிவா பார்த்துட்டாங்க. அங்க இருக்க லேடியோட முகத்தை இவங்களால தெளிவா பார்க்க முடியல. இந்த வாட்டி தான் வேணு இருக்கா இல்லையா, ஊர்ல தையல் அப்படின்னாவே அவர் தான். அவருக்கு யார் என்ன அளவுல இருப்பாங்க அப்படின்ற எல்லாமே தெரியும். இதை பார்த்துட்டு வேகமா போய் அவரோட நோட்டு புக்கை எடுக்கிறாரு. இதை பார்த்தது ஒண்ணு புரியாம பக்கத்துல இருக்க நபர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் தானே துணி தச்சு தரேன், அவங்களோட அளவு என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா, நிர்மலாக்கும் நான் தான் தச்சு கொடுத்தேன், அவளோட அளவு நான் எங்க எழுதியிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அதை படிச்சு பார்க்கும்போது ஒரு 2 இன்ச்சு மட்டும் கம்மியா இருக்கு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. இதனால இது வேற யாரோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கான பதிலையும் வேணுவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓனத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு பொம்பளைங்களாம் கடைக்கடையா ஏறி நிறைய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பெருத்துருவாங்க. இதே மாதிரி நிறைய சினாரியோ இருக்குடா ஊருக்குள்ள. ஓனத்துக்கு முன்னாடி ஒரு சைஸும் ஓனத்துக்கு அப்புறம் வேற ஒரு சைஸ்ல மாறிடுறாங்க. இதே மாதிரி ஒரே ஆளோட இது 2 விதமா என்கிட்ட இருக்கு, பாக்குறியாடா அப்படின்ற மாதிரி அதை எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு கன்ஃபார்ம் சொல்றேன், அது அந்த வீட்டுல இருக்க மருமகளான நிர்மலா தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்த மாதவன் கிட்ட சொல்ல போகலான்னு ட்ரை பண்ண. மாதவன் வயசானவர் கேட்டு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். நிர்மலா அவனை புருஷன்கிட்டயே போய் இதை சொல்லணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஒன்னு பண்ணலாமா, அந்த முருகானந்தத்தோட தம்பி இருக்கா இல்லையா முரளி, நம்ம அவங்கிட்ட இதை கொண்டு போகலாமே அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்த நாள் போன் அடிச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அந்த மனுஷனுக்கு பேச வார்த்தைகளே இல்லாம போயிடுது. நம்ம நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, நம்மளோட அண்ணன் என்ன நினைப்பாரு அப்படின்ற தாத்தோட அப்பா கிட்ட கொண்டு போறாரு. அப்பாவுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதுலதான் நம்ம மரியாதையே அடங்கி இருக்குடா. நீ ஒண்ணு பண்ண, ஊருக்குள்ள போய் இந்த விஷயம் உண்மைதானா அப்படின்றத கண்ணால பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம்னு சொல்ல கற்பனை. இந்த மனுஷன் வேகமா ஊருக்கு போய் வேணும் இருக்கா இல்லையா அவரை சந்திக்கிறார். ஆனா நீங்க சொல்றதுல உண்மைதானா, என் அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நான்
கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் சொல்ல. டே என் கண்ணால நான் பார்த்தேன்டா, நான் தேவையில்லாம எந்த விஷயங்களையும் சொல்ல மாட்டேன்னு தெரியும் இல்லையா, நானே சொல்றேன் அப்படின்னா இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்ல இவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம மொத்த பேரும் பார்க்கலாமா, அவங்கள கையும் கலமா பிடிக்கலாமாடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாரும் அதை தடுக்கிறாங்க. கும்பலா பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வேணும் அவரோட கூட இருக்கா இல்லையா, அந்த நபரும் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகல அப்படின்றதுதான். மிச்சம் ஒரு 2 பேர், அதாவது முரளி அவர் கூட இன்னொரு நபர் வந்திருப்பாங்க. அவங்க போய் நேர்ல இந்த விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கற்பனை 2 பேரையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் அந்த 2 காதல் ஜோடிகள், அதாவது கள்ளக்காதல் ஜோடிகள் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. கரெக்டா நாடகம் முடிய ஆரம்பிக்குது அண்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. வழக்கம் போல 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆக கோட் வேர்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த நபர் வருவார் அப்படின்ற மாதிரி இவங்க உத்து காத்துக்கிட்டே இருக்கும்போது முதல்ல வருது அந்த நிர்மலா அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லேடி தான். ஸோ வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட முகம் இருட்டில் ஒழுங்கா தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். எது எப்படியோ அவங்க வந்துட்டாங்க. இப்போ அந்த மில்லு வினோத் வரணும்டா, அவன் வருகைக்காக தான் நாம காத்துக்கிட்டு இருக்கோம், அவன் வரட்டும் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முரளி காத்துக்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. அந்த நபர் அந்த இடத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த லேடி, அவங்க அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களே போயிட்டாங்க. இதுக்கு மேல யாரா வரப்போறா அப்படின்ற மாதிரி முரளி அவரோட நண்பர்களும் போக இதுக்கு அடுத்த நாளே வேணும், அங்க என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும், உடனடியா இது கேட்டாகணுமே அப்படின்ற மாதிரி முரளியோட வீட்டுக்கு போக அங்க அந்த நபர் வருவார் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்தேன். வரவே இல்லை. இந்த பாத்ரூம்லயே அவனை வச்சு கையுங்களுமா பிடிக்கலன்னு நினைச்சேன், ஆனா நடக்கல. ஆனா அந்த லேடி மட்டும் வந்தாங்க, அதாவது என்னோட அண்ணி அங்க வந்தாங்க. அது மூலமா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்கணும். இது நம்ம எப்போ பிடிக்கிறோம் அப்படின்றதுலதான் பெரிய மேட்ரே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல தான் இவரோட அண்ணியான நிர்மலா மில்லுக்கு மாவரைக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஓ, காதல் இப்படி வளர்க்குறாங்களோ, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட முகத்தை, அதாவது நிர்மலாவோட முகத்தை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க மில்லை தாண்டி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்க அந்த நிர்மலா மில்லுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க வினோத் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. என்னப்பா ஆளே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் பேச இந்த நபரும் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இந்த லேடியை பார்த்ததும் லைட்டா நமக்கு ஒரு டவுட், ஒருவேளை நைட் வந்தது இவங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி. சரி பின்னாடி வரட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதாவது நிர்மலாவும் அந்த வினோத்தும் இந்த விஷயத்த தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியல. அதுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் கிட்ட வர ஆரம்பிக்கிறாரு. அவங்க லிப் ரீடிங்க நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. அவங்க பேசுற விஷயங்கள் ஒண்ணுமே புரியல அப்படின்னாலும் இவரா டப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நேத்து நைட்டு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ வராததால எனக்கு ரொம்ப சோகம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்த அப்படியே முரளி கிட்ட கொண்டு போக அந்த மனுஷன் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. இதுக்கு மேல இதை விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி அவரோட நண்பர் கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு நிர்மலா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. தன்னோட அப்பாவுக்கு போன் அடிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க உங்களோட பையன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்கப்பா, தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நபரை கூப்பிட்டு வச்சு உன்னோட மனைவி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு 2 வழி தாண்டா இருக்கு, ஒன்னு நீ அவளை டிவோர்ஸ் பண்ணி ஆகணும், இன்னொன்னு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை பேசி திருத்தி அவ கூட வாழ்ந்தாகணும், எதுவா இருந்தாலும் அந்த முடிவை நீ தாண்டா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவருக்கு பட்டுன இந்த விஷயங்கள் சொன்னதால என்ன ரியாக்ட் பண்ணதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவனோட மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவ கூட நான் இனிமேல் வாழ விரும்பலப்பா, அவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன்ப்பா, ஆனா இந்த விஷயத்த நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டு போக மாட்டேன்பான்னு சொல்ல இந்த நபரும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. அவங்கள நம்ம ஈஸியா போய் பழி போட்டோம் அப்படின்னா ஊர் மக்கள் நம்மளதான் திட்டுவாங்க, ஆதாரத்தோட அவங்கள பிடிக்கணும்டா, நீ ஊருக்கு போய் அவகிட்ட சிறு சிறுன்னு காமிச்சுக்கிட்டே இருக்காத, எப்பயும் போல இரு, உன்னோட தம்பி இருக்கா இல்லையா அவன் பார்த்துப்பான், ஏதாவது பண்ணி சொதப்பி வச்சிடாதான்னு அனுப்பிவிட இவங்க வீட்டுக்கு வராங்க. இவரோட மனைவி ரொம்ப நாள் கழிச்சு வராரு அப்படின்ற சந்தோஷத்துல இவர்கிட்ட நெருங்கி பேச ஆரம்பிக்க இவர் இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிர்மலாவோட கணவர் இருக்கா இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஆசையா ஒரு சாரி வாங்கி வச்சிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சது அதை கொடுக்க மனமே இல்லாம பேக்ல வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாக்குறாங்க, நீங்க மறந்துடுவீங்க நினைச்சேன், பரவாயில்ல வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்ற சந்தோஷத்தோட அவரை கட்டி பிடிக்கும் போது அவரை தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒன்னும் புரியாம குழப்பத்துல இருக்க அப்படியே கற்பரா இந்த மாதவன் குடும்பம் இருக்கு இல்லையா, அவரோட தம்பி குடும்பம் அப்படின்ற மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்து கூட முரளி அவரோட அண்ணா உட்காந்து இந்த விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூடவே அந்த வினோத்தை சந்திச்ச ஒரு லேடி அப்படின்ற மாதிரி நமக்கு கூட சந்தேகமா இருந்தது, அந்த லேடியை இங்கேயும் காமிக்கிறாங்க. சோ இவங்களோட வீட்டுல, அதாவது முரளியோட சித்தப்பா பொண்ணாதான் அவங்க இருப்பாங்க. இங்கேயும் அவங்க பேசுறது மூலமா நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி முரளியோட சித்தப்பா ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேர், அதாவது சித்தப்பாவோட பையன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேருமே வீட்டுல இருக்க மனைவிகளை கட்டுப்படுத்தி தான் வைப்பாங்க. இதுல மதிக்காம சுத்திக்கிட்டு இருக்கிறது இப்போ
இப்போ ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடி மட்டும்தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு மேலோட்டமாக காமிச்சிட்டு இவங்க ஒரு பெரிய பிளானை போட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மில்லு வினோத் இருக்கா இல்லையா, அவங்களுக்கும் இந்த மாதவனோட வீட்டுக்கும் ஏற்கனவே ஒரு முன்ஜென்ம பகை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மில்லு வினோத்தோட அப்பா மாதவன் கூட ஒரு டீலை போட்டு ஒரு 4 சென்ட் இடத்த வாங்கினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் இப்ப பாத்ரூம் இருந்து அந்த பாத்ரூம்குள்ள தான் வினோத் தனிமையில இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்களே, அது அவனுக்கு இந்த பாத்ரூம் மேல ஏற்கனவே ஒரு கந்து இடத்த எப்படின்னா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டா அதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி ஊர்ல ஒரு 4-5 நம்ப தகுந்த சோர்ஸ் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஒரு பெரிய பிளான மறைமுகமா போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துலதான் இந்த சைடு தன்னோட மனைவிக்காக புது புடவை கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க புடவை கட்டிட்டு மில்லுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கணவர் முன்னாடி போய் நிற்க, கணவர் ஏற்கனவே மில்லுக்காரன் கூட நீ தொடர்புல இருக்க, இதுல புது புடவை வேற நீ கட்டிட்டு போறியா, நானே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் மில்லுக்கு போக, அங்க அந்த மனுஷன் நிர்மலாவை பத்தியோ நீங்க எப்ப ஊருக்கு போறீங்க அப்படின்ற கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கிட்டே இருக்க கடுப்பாகிறாரு. வேக வேகமா சித்தப்பா கிட்ட ஓடி வர, மொத்த கேங்கும் அங்கதான் இருக்கு. அவன் நாளுக்கு நாள் பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்னோட மனைவியை பத்தியே அவன் மில்லுல கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், உடனடியா பண்ணி ஆகணும்னு சொல்ல முரளி ஒரு பக்காவான பிளான இங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்ததும் எல்லாம் சதறி போயிடுறாங்க. ஏன்னா அந்த ஊரோட ப்ளூ பிரிண்ட் முத கொண்டு இந்த செஸ் போர்ட்ல பயன்படுத்துவாங்க இல்லையா, அது வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இதை தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்க ஆரம்பிக்கிற. முதல் விஷயம், உன்னோட மனைவி கூட தூங்க வரும்போது இன்னைக்கு என்னதெல்லாம் பண்ண, எதுக்காக பண்ண அப்படின்னு எல்லா விஷயங்களும் நடிக்கிறது மூலமா உன்னை ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீ மயங்கவே கூடாதுடா. அந்த வினோத்து கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது ஞாபகத்துல இருந்தா மட்டும் போதும், உனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்டான்னு சொல்ல இவர் அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு மனைவி கிட்ட பேசல, இதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்ப. அதே நேரத்துல இவர் ஒரு ரகசிய டீம் ஃபார்ம் பண்ணா இல்லையா, அதுக்குண்டான வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஏணி போட்டு ஊருக்குள்ள ஒரு டேங்க் ஒன்று இருக்கும், அது மேல ஏறி நின்னுக்கிறாங்க. வீட்டுல லைட் அணிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் ஆன் ஆச்சு அப்படின்னா இவங்க பிளான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, நம்ம வேலையை பார்க்கணும், அதாவது சேர்த்து வச்சிருக்க ஆளுங்களும் அந்த இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வேணுமோ கூட இருக்க அசிஸ்டன்ட்டும் காத்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு சில பெண்களுக்கு, அதாவது சொந்தக்கார பெண்களுக்கு போன் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க தான் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சிலருக்கு ஷாக்கா இருந்தாரு. ஒரு சிலர் அப்பவே தெரியும், மேக்கப் போட்டு சுத்தும் போதே இப்படி ஒரு பிரச்சனையை வலிச்சுட்டு வருவான்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த சம்பவம் நடக்கட்டும் காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மொத்த பிளான் என்ன அப்படின்னா, இவங்க அந்த நாடகம் ஸ்டார்ட் ஆனதோ, அதாவது அந்த நாடகம் முடிஞ்சோடனே தான் அந்த காதலன் வருவா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இவங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் ரெடியா உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டேங்க் மேல இருக்காங்க இல்லையா, அவங்க ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போவாங்கன்னு இருக்கும். முரளியோட சித்தப்பாவும் சித்தப்பாவோட பையனும் இருக்கானே, அவங்க ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வினோத்தை பொழக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோட. ஸோ இவங்க அங்கங்க உட்காந்துக்கிட்டே இருக்க இங்க லைவ்ல முரளியும் அவரோட அண்ணனும், என்னோட மனைவி இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு கையும் களவுமா பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கட்டை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரெடியா உட்காரும் போது பட்டுன்னு நாய் குலைக்க ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருந்த முரளிக்கு இது ஒரு பக்குன்னு இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்த மறந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெளியில என்ன சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி நிர்மலா டார்ச் லைட்டோட வெளியே வரும்போது இவங்க செம்மையா பயந்து போறாங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணோம், அந்த நாயை மறந்துட்டோமாடா, அதனால இப்ப பிளான் குலாப்ஸ் ஆயிடுமாடா அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாரும் இல்ல, சும்மா குலைச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப. அதனால மறுபடியும் குலைச்சிக்கிட்டே இருக்க, நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. இதனால ஒரு வழி இல்லாம முரளி இருக்கா இல்லையா, நாய் கிட்ட போயிட்டு இத்தனை நாளா உன்னையும் சரி என்னையும் சரி ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அவனை பிடிக்கணும்டா கொஞ்ச நேரம் குலைக்காம இருடா அப்படின்ற மாதிரி நாய் கிட்ட பேசிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கரெக்டா அந்த நாடகம் முடிஞ்சதோ எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்க பட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவங்க எதிர்பார்த்த மாதிரி லைட் ஆன் ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் ஆகுது. இதுதான் சிக்னல், அவன் வரப்போறான்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்கும்போது மறைமுகமா அந்த நிர்மலா வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இங்கேயும் இவங்களுக்கு முகம் தெரியல, இருந்தாலும் நிர்மலா தான் அது. அவளை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க எதிர்பார்த்த அந்த நபரோட என்ட்ரி இங்க வர ஆரம்பிக்குது. அந்த நபர் வந்ததும் நாய் கொலைக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எலும்பு துண்டு போடுறாரு. அந்த லேடி கூட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம் குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க வேக வேகமா ஓடி போய் பாத்ரூம் கதவை சாத்திட்டு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டேங்க் மேல இருந்து அந்த நபர் பார்த்துட்டு ஆளுங்களை அமுச்சு விட இந்த சித்தப்பா கேங்கு அந்த ஆளுங்க கேங் மொத்தமா வந்துடுறானுங்க. டேய் கையும் களவுமா மாட்டினடாம, அவனை எங்க வீட்டு பொண்ணு கூடயே இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கியா, அவனை வெளியில வாடா, அவனை சாகடிக்கிற அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபருடைய கதவத்தடா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதரான்னு சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க அடங்குறதா தெரியல. டே இதுக்காக தான்டா இவ்வளவு பணம், ஈஸியா அப்புறம் கழுத்த இருக்க முடியும், என்னோட ஆளுங்க வரட்டும்னு சொல்ல அந்த டெய்லர் இருக்காப்ல இல்லையா, அவர் செட் பண்ண ஆளுங்களோட வந்துட்டாரு. அவங்க எல்லாம் பாத்ரூம் முன்னாடி நின்னுக்கிட்டாங்க. பாத்ரூம் திறக்கட்டும் அவனை அடிச்சு பொழக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் இந்த முரளியோட அம்மா வராங்கன்ற
இருக்கும். முரளியோட அம்மா வந்ததும் முரளி இந்த சமயத்துல தான் அம்மா கிட்ட அம்மா அண்ணி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பக்கத்து வீட்டு வினோத்துக்கு தொடர்பு இருக்குமான்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா நம்ம பொண்ணா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நிர்மலா பாத்ரூம்குள்ள இருக்கா அப்படின்னா அந்த குழந்தைங்களோட தூங்கிட்டு இருக்கிறது யாருடான்னு கேட்கும் போது இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. திரும்பி பார்த்தா நிர்மலா அங்க நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. சோ நிர்மலா இங்க உள்ள இல்ல அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப பாத்ரூம்ல யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி திங்கோட இருக்கும்போது நிர்மலாவை சந்தேகப்பட்டு தான் இவங்க இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்றது சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அப்படியே மறைக்கிறாங்க. எது எப்படியோ நம்மளோட பாத்ரூம் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா, உள்ள டெய்லி ஒரு பொண்ணுங்களோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் போலியே அப்படின்ற மாதிரி உள்ள மொத்த பேரும் சேர்ந்துட்டாங்க. சித்தப்பாவோட கேங், அதாவது முரளியோட சித்தப்பாவோட கேங்கும் அங்கதான் இருக்காங்க. முரளியோட சித்தப்பா பையன் இருக்கான் இல்லையா? நிர்மலா உள்ள இல்ல அப்படின்னா வேற யாரா இருக்கும்? அவனை வெளியே வாடானி உன பொழக்கிற அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே பொறுமையா கதவை திறக்கும் போது நம்ம எல்லாம் அங்க சித்தப்பாவோட வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்கள சந்தேகப்பட்டிருப்போம் இல்லையா? அங்க அவங்க கிடையாது, வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட். அங்க இருக்கிறது ஒருத்தரோட மனைவி தான். அது யாரோட மனைவி அப்படின்னா இது நேரம் வரைக்கும் முரளி கூட சித்தப்பா பையன் அப்படின்ற மாதிரி வெயிட்ட ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா? அந்த நபரோட மனைவி தான். இதை பார்த்ததும் இருக்கு. உனக்கு விடமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கூச்சி எடுத்துக்கிட்டு போக அங்க இருக்க எல்லாருமே தடுக்கணும் ட்ரை பண்றாங்க. பொறுமையா பேசிக்கலாம்டா இருடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் டென்ஷன் ஆயிடுறாப்ல. ஏன் உன்னோட வீட்டு பொண்ணு நிர்மலா தான் இங்க இருக்கா அப்படின்ற நினைப்புல நீங்க எல்லாத்தையும் பண்ணீங்க இல்லையா? அப்ப எங்கடா போச்சு உங்க பொறுமை? அவளை சந்தேகப்பட்டு ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணீங்க. இப்போ உங்க வீட்டு பொண்ணு இல்ல என் மனைவி இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்படியே மாத்த பாக்குறீங்களா? நீங்க நல்லவனுங்க, நான் எல்லாம் கேட்டவனா? எங்க இருக்கா அந்த டெய்லரு? ஊருக்குள்ள எல்லா பொண்ணுங்களையும் கரெக்டா அளவு எடுத்து சொல்லுவானே, அவெல்லாம் இங்க வந்து நிர்மலா அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தானே நின்னா. இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறது நான் தானடா அப்படின்ற மாதிரி அந்த கள்ள தொடர்புல இருக்க லேடி அடிக்கலான்னு போக இவரோட அப்பா தடுத்து நிறுத்துறாரு. அந்த லேடி கிட்ட என்னமா காரியம் பண்ண நீன்னு கேட்க எனக்கு இதை விட்டா வேற வரி தெரியல, என்னால நிம்மதியா ஒரு சீரியல் கூட பார்க்க முடியல. என்கிட்ட ஆசையா என்னோட கணவர் பேசி பல மாதங்கள் ஆகுது, என்னைக்காவது ஒரு நாள் நீ எப்படி இருக்க, என்ன சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரான்னு கேளுங்க. கேட்டது கிடையாது. ஆனா இந்த அன்பு எல்லாமே இப்ப வரைக்கும் எனக்கு இவர் கூட வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு இவர் கூட வாழ்றதுதான் சரின்னு படுது. இவர் கூப்பிட்டாரு அப்படின்னா நான் இவர் கூடவே வாழ தயாரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நபர் அங்கிருந்து கூட்டு போக இந்த விஷயத்தை அந்த லேடியோட கணவர் தடுக்கலான்னு போக சித்தப்பா இருக்காரு, அவர் தடுத்து நிறுத்துறாரு. அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே வாழட்டும் போடா, இனிமேல் என்னென்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அனுப்பிக்க அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கற்பனை சரி ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ சந்தேகத்தாலதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பலார்னு வராரு. அவரோட அம்மா கொடுக்குறாங்க. அந்த ஹீரோட அண்ணன் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் அம்மாடி உனக்கு எப்படிடா அந்த மாதிரி என்ன தோணுச்சு? என் மருமகளை நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன், இந்த உலகமே அவளை தப்பா பேசினாலும் நான் அவளை பத்தி பேச மாட்டேன், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு அவளை பண்ண உன் புருஷனை இங்க எல்லாரும் முன்னாடியும் பலார்னு ஒரு அறை. அந்த அறையில இருந்து அவனோட சந்தேக புத்தி அவன் பண்ண விஷயங்கள் எல்லாமே தீர்ந்து போகணும். அந்த அறையை வாங்கிட்டு தான் அவன் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தன்னோட கணவரை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பலார்னு ஒரு அறையை கொடுக்க அவர் கண் கலங்கி நின்றுகிட்டே இருக்க இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ணா இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறது முரளியோட அப்பா தான் இல்லையா? அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த பிரச்சனையை அப்பவே தீர்த்து வைக்க முடியும். சந்தேகப்பட்டு தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணாரு. அவரோட மனைவி விடுறதா தெரியல. வீடியோ கால் போட்டு பண்ணதுக்கு நீ பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டே ஆகணும், நீ 100 தோப்பு கரண்டு போட்டாகணும்னு சொல்லி லைவா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்தாம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க.